நோயியல்ல ஜான் ஜார்ஜ் அடாமியோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜான் ஜார்ஜ் அடாமி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு நோயியல் நிபுணர். இவர் 1862 ஜனவரி 12 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற கிரேட்டர் மான்செஸ்டருடைய ட்ராஃபர்டில் இருக்கிற ஆஸ்டன் அப்பான் மெர்சியில் பிறந்தாங்க. இவர் 1892ஆம் ஆண்டு அந்த இங்கிலாண்டில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. பின்னர் அதே 1892ஆம் ஆண்டு ஜான் ஜார்ஜ் அடாமி கனடாவுடைய குபெக்கில் இருக்கிற மான்ட்ரியாலுக்கு போய் அங்கே இருக்கிற மெக்கில் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியா, அதாவது நோயியல் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதே ஆண்டு அதே மான்ட்ரியாலில் இருக்கிற ராயல் விக்டோரியா ஹாஸ்பிட்டலுடைய பெத்தாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஹெட்டாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் பற்றியும் அந்த நோயினால் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் மேலும் அந்த நோய்கள் அவங்களுக்கு எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றியும் இவருடைய நோயியல் ஆராய்ச்சியை இவர் தொடங்கினாங்க. இன்னொரு பக்கம் அந்த மெகில் யூனிவர்சிட்டி, அங்கே இவர் ரிசர்ச் பண்ணணும், அதாவது பெத்தாலஜியை சும்மா தியரட்டிக்கலாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேரடியாக ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த மெகில் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை ஜான் ஜார்ஜ் அடாமி வலியுறுத்தி வந்தாங்க. அதாவது மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அப்படின்னு பல பாடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பெத்தாலஜி அப்படின்றது. அந்த பெத்தாலஜியை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக தான் இவர் இருந்து வந்தாங்க. அந்த காலத்துலலாம் சும்மா புக்கை வச்சு மட்டும்தான் பெத்தாலஜியை படித்து வந்தாங்க. அப்படி வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் படிக்காமல் நேரடியாக ஆய்வு செய்யணும் அப்படின்றத ஜான் ஜார்ஜ் அடாமி மருத்துவ மாணவர்களுக்கு வலியுறுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெகில் யூனிவர்சிட்டியோடைய பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லேபரட்டரியையும் இவர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பெத்தாலஜி ரிசர்ச் பண்ணுறதுக்குண்டான டூல்ஸ் எல்லாத்தையுமே கூட இவர் ஏற்பாடு செஞ்சாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக மருத்துவ மாணவர்கள் நேரடியாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அனுபவ ரீதியாக நோயியலை ஆராய்ச்சி பண்ணியும் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு ஜான் ஜார்ஜ் அடாமி வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதனாலேயே படிப்படியாக அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் அந்த மெகில் யூனிவர்சிட்டி அதனுடைய பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் சர்வதேச அளவில் மிகப்பெரிய உச்சத்தை எட்ட தொடங்கி இருந்தது. அதுக்கப்புறமா ஜான் ஜார்ஜ் அடாமி ராயல் விக்டோரியா ஹாஸ்பிட்டலுடைய பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டையும் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. இதுக்கிடையில் 1896 இந்த காலகட்டத்தில் டாக்டர் ஆல்பர்ட் அப்படின்றவர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஒரு பெரிய புத்தக களஞ்சியத்தை வெளியிட்டாங்க. அதில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு ஆர்டிக்கலை அந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்ற புத்தகத்தில் ஜான் ஜார்ஜ் அடாமி கொடுத்தாங்க. அதனுடைய ஒரிஜினல் டைட்டில் ஆன் தி நேச்சர் ஆஃப் த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் செக்ஷனில் இந்த ஒரு ஆர்டிக்கலை இவர் அந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்ற புக்கில் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக இவர் ஒரு புதிய விஷயத்தை தெரிவித்தாங்க. அதனால் வரைக்கும் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ஒரு டிசீஸ் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. ஆனால் உண்மையிலேயே இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது டிசீஸ் கிடையாது, ஒரு டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத ஜான் ஜார்ஜ் அடாமி அதில் வலியுறுத்தி இருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது காயங்களில் ஏற்படும் அல்லது உடலில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் அப்போ அங்கங்கே வீங்குறது, அந்த வீங்கின இடம் சூடாக இருக்கிறது, இது மாதிரி பாதிப்பு ஏற்படும். அப்போ அது நோய் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அது நோய் கிடையாது. அந்த பாதிப்பு நம்மளுடைய உடலில் தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய ஒயிட் பிளட் செல் அப்படின்ற வெள்ளை இரத்த அணுக்கள் அது போய் அந்த பாக்டீரியாஸுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த அலர்ஜி ஏற்பட்டு அந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அந்த இடம் வீங்குது, சூடாகுது அப்படின்றத இவர் தெரியப்படுத்தினாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ஒரு டிசீஸ் கிடையாது, உண்மையிலேயே அந்த டிசீஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா டூமர் கிளாசிஃபிகேஷனில் இவர் ஒர்க் பண்ணாங்க. அதாவது இந்த கட்டிகள் உடலில் தோன்றக்கூடிய அந்த வீக்கங்கள் அதை வகைப்படுத்தினாங்க. குறிப்பாக 2 வகைப்படுத்தினாங்க. ஒன்று லெபிடிக் அப்படின்றது, இன்னொன்று ஹைலிக் அப்படின்றது. அதாவது 1903ஆம் ஆண்டு ஜான் ஜார்ஜ் அடாமி ஒரு விஷயத்தை தெரிவித்தாங்க. இப்போ நம்மளுடைய
கனெக்டட் டிஷ்யூஸ் அப்படின்ற அந்த இணைப்பு திசுக்கள் அதிலிருந்து ஒரு கட்டி தோன்றுது அப்படின்னா அதுக்கு லெபிடிக் அப்படின்னு ஒரு பேரிட்டாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்மளுடைய எலும்பு, அதுக்கப்புறம் தசை நார், அதே மாதிரி குருத்தெலும்பு அதெல்லாம் இணைக்கக்கூடிய திசு அதுதான் வந்து கனெக்டட் டிஷ்யூஸ் அப்படின்றது. அந்த கனெக்டட் டிஷ்யூவில் ஒரு டியூமர் வந்து தோன்றுது, ஒரு கட்டி தோன்றுது அப்படின்னா அப்போ அந்த கட்டிகளை லெபிடிக் அப்படின்னு இவர் வகை பிரித்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த க்ரூட் அன்டிஃபரன்ஷியேட் மெட்டீரியல், அதாவது ஸ்டெம் செல்ஸ் நம்மளுடைய உடலில் இருக்குது, அது வந்து போன் மேரோவில் இருக்கும். அந்த ஸ்டெம் செல்ஸ் ஆனது அப்படியே சிவப்பு ரத்த அணுக்களை வந்து உருவாக்கும். அந்த செல்ஸ் வந்து ஒரு வகையான செல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அது என்ன செல்ஸாக வேணால் உருவாகும். உதாரணமாக இப்போ நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அது தோலில் மட்டும்தான் உருவாக்கும். அதே மாதிரி லிவர் செல்ஸ், கல்லீரல் செல்கள் இருக்குது அப்படின்னா அது கல்லீரலில் மட்டும்தான் வந்து பணியாற்றும். ஆனால் இந்த ஒரு ஸ்டெம் செல்ஸ் ஆனது என்ன செல்களாக வேணால் மாறும். அது வந்து பிளட் செல்ஸாக மாறும், அதுக்கப்புறமா மற்ற ஸ்கின் செல்ஸாக மாறும், இப்படி எல்லா வகையாகவும் மாறக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் மாதிரியான அந்த செல்களில் இருந்து முழுசாக வந்து முதிர்ச்சி அடையாத செல்கள் அப்படின்னு அது அழைக்கப்படும். ஸோ அப்படி முதிர்ச்சி அடையாத செல்களில் இருந்து ஒரு கட்டி தோன்றுது அப்படின்னா அதை வந்து ஹைலீக் அப்படின்னு இவர் வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. ஸோ இதை இவர் வந்து எம்ப்ரியாலஜிக்கல் பேசிஸ், அதாவது கருவியல் அடிப்படையில் பிரித்தாங்க. கருவியல் அடிப்படை அப்படின்னா ஒரு கட்டி தோன்றக்கூடிய இடம், அந்த இடத்த அடிப்படையாக வச்சு அதை வந்து வகை பிரித்தாங்க. இது 1903 இவர் பண்ணாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் பெருசாக வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் பயன்பாட்டில் இல்லை, லெபிடிக் அதுக்கப்புறம் வந்து ஹைலீக் அப்படின்றதுலாம் இருந்தாலும் இவர் வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு, டியூமர்ஸை கிளாசிஃபை பண்ணுறதுக்கு கையாண்ட அந்த எம்ப்ரியாலஜிக்கல் பேசிஸ் அது வந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்து வருது. குறிப்பாக வந்து கேன்சர் டியூமர்ஸை வகைப்படுத்துறதுக்கு இந்த முறை பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ அந்த முறையை ஜான் ஜார்ஜ் அடாமி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஆல்பர்ட் ஜார்ஜ் நிக்கோல்ஸ் அப்படின்ற ஒரு நோயியல் நிபுணர் கூட இணைஞ்சு 1908 த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு. ஏன்னா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெத்தாலஜியில் நோயியல் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இருந்தது. உதாரணமாக ஒரு நோய் எங்கேருந்து தோன்றும், அந்த நோய் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, அந்த நோய் ஏற்பட்டிருக்கா அப்படின்றது எப்படி கண்டறிகிறது, பிறகு அந்த நோயை எப்படி சிகிச்சை கொடுத்து போக்குறது, அது பற்றிலாம் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற புத்தகத்தில் ஜான் ஜார்ஜ் அடாமி எழுதியிருந்தாங்க. இது பெத்தாலஜியில் இவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தது, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்றத வெளிப்படுத்தினது. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெத்தாலஜியோடைய செகண்ட் வால்யூமை 1909 இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜான் மெக்ரே அப்படின்ற ஒரு மருத்துவர் கூட இணைஞ்சு 1912 டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அது வந்து மருத்துவ மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பெத்தாலஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ், அதாவது நோயியல் ஆராய்ச்சியாளர்கள், அவங்களுக்கு ஏற்ற ஒரு புத்தகமாக அமைஞ்சது. அதை வந்து பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் மருத்துவ மாணவர்கள் ஒரு பாட நூலாகவே பயன்படுத்தி வந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸலான ஒர்க்காக அது இருந்தது. அதை ஜான் ஜார்ஜ் அடாமி வந்து ஜான் மெக்ரே கூட இணைஞ்சு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1917 இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது, அவங்க தரப்பிலிருந்து இவர் ஒரு க்ரூனியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. அப்படின்னா ஒரு மருத்துவ விரிவுரை கொடுக்கக்கூடிய பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் இவர் வந்து அடாப்டேஷன் அண்டு டிசீசஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் டு த ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய விரிவுரைகளை இவர் வந்து கொடுத்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் வந்து தெரிவித்தாங்க. அதாவது அக்வயர்டு கேரக்டர்ஸ் அது வந்து இன்ஹெரிட்டட் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தினாங்க. பொதுவாக இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு அறிவியல் புரிதல் இருந்தது. இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம், ஒரு அக்வைர்ட் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ், இதை உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அவருடைய தசையை வந்து வலுப்படுத்துகிறார் அப்படின்னா, அப்போ அவருடைய மகனுக்கு பிறக்கும் போதே தசை வலுவாலாம் இருக்காது, எப்பவும் போல தான் பிறக்கும். ஏன்னா அந்த நபர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை வலுவாக்கியிருக்கிறாங்க, அந்த ஒரு தன்மையை பெற்று இருக்கிறாங்க. இது மரபணு ரீதியாலாம் கடத்தப்படாது. அதே மாதிரி இப்போ ஒரு நோய் ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா அந்த நோய் அவருடைய
அவருடைய மகனுக்கு மரபணு ரீதியாக கடத்தப்படாது. இதுதான் பரிணாம கோட்பாட்டில் மேலோட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஜான் ஜார்ஜ் அடாமி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அது மரபணு ரீதியாக கடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தாங்க. இது அந்த காலகட்டத்தில் முழுமையாக எதிராக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எப்படின்னா ஜெனட்டிக்கல் ரீதியாக பார்த்தா இது வந்து சரி கிடையாது. அதாவது இப்போ மன அழுத்தத்தினால ஒரு தாய் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அப்போ அந்த குழந்தை பிறந்து வளர ஆரம்பித்த பிறகு அந்த குழந்தைக்கும் மன ரீதியாக பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜெனட்டிக்கலாக வந்து உறுதிப்படுத்தப்படலைன்னாலும் எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுபடி இது வந்து சாத்தியம்தான். அப்போ ஜான் ஜார்ஜ் அடாமி சொன்னது ஓரளவுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் உண்மை அப்படின்னு உணரப்பட்டிருக்கு. அது 1917 இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னதில் தவறு அதில் என்ன அப்படின்னா, இப்போ தசை வந்து ஒருத்தர் வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது ஒரு நோயை வந்து ஒரு நபர் வந்து பெறாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாய் கடிச்சு ரேபிஸ் வருது அப்படின்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, இப்போ அந்த நபர் வந்து ரேபிஸ்லேருந்து மீண்டு வந்த பிறகு அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ரேபிஸை வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு மெடிக்கல் ரீதியாக ஜான் ஜார்ஜ் அடாமி வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து தவறு. ஏன்னா ஒரு நபர் ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்டு அந்த நபருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ரேபிஸ் நோயிலிருந்து அவரை மீண்டு வர வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இது தவறு. ஆனால் அதே சமயம் ஒரு மன அழுத்தம் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை, ஒரு குணம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து அவருடைய மகனுக்கு வரும். ஸோ ஓரளவுக்கு பாதி வந்து தவறு, ஆனால் பாதி வந்து சரி. ஆனால் அந்த காலத்தில் முழுமையாகவே தவறு அப்படின்னு தான் இது கருதப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு உண்மையிலே இது சரியாக தான் இருக்குது அப்படின்றது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ ஒர்க்கில் ஈடுபட்ட இவர் 1919 இந்த காலகட்டத்தில் வந்து மறுபடியும் கனடாவிலேருந்து இங்கிலாந்து திரும்பினாங்க. குறிப்பாக இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அதனுடைய ஒரு வைஸ் சான்சலராக 1919 இவர் பணியாற்ற தொடங்கினாங்க. பின்னர் இறுதியாக 1926 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இவருடைய 64 வயதில் ஜான் ஜார்ஜ் அடாமி இறந்து போனாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.